கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய அறிமுகத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்தின் அறிமுகம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து சொல்லும். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், உபரா ரிபரரா ரிபரரிகரரா, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, மீட்பே நாளுக்கென, மீட்பே நாளுக்கென, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, உபர உபரரா உபிரா உபரரா, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் உதுகிறோம், நாங்கள் எக்காலம் உதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், எங்கள் எதிரியை வென்று விட்டோம், பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், நாங்கள் வளமாய் வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், நாகர்த்தனம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டோட பெரிதான கிருபையினால ஏசாயா புஸ்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். நேற்று உங்களுக்கெல்லாம் ஹாலிடே, நான் உட்காந்து ரெஃபரல் புக்கை வச்சு எழுதி உங்களுக்கு நான் அதை கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், இதனுடைய பேருடைய அர்த்தம் மிக முக்கியம். சால்வேஷன் ஆஃப் லார்ட், கர்த்தரிடத்தில் வருகிற ரட்சிப்பு, இதனுடைய பேர் அர்த்தம். இந்த பேருக்கு அர்த்தம் மிக மிக ஆழமானது, அதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். சரி, இதனுடைய கீ வார்த்தை, ஏசாயா புஸ்தகத்தினுடைய கீ வார்த்தை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அதிகாரம் 18வது வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவீரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சுகப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ். உங்களுடைய பாவத்தை நீக்கிறதுக்கு தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ரைட். தீர்க்கதரிசி, இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா தீர்க்கதரிசிக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. தீர்க்கதரிசிக்கு டெஃபினிஷன் பார்ப்போம். உபாகமம் 18வது அதிகாரம் 22வது. உபாகமம் 18:22. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமல் போனால் அது கர்த்தரிடத்தில் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்திலே சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். எங்களுடைய சொந்தக்காரர்களுடைய குடும்பத்தில் ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவரை நம்புறாங்களே இவரை நம்புவாங்க.
என்ன சொன்னாலும் அவர்கிட்ட போய் நிற்பாங்க, அப்படி கையும் காலையும் வணங்கிட்டு. எங்கள் பேத்திக்கு என்ன பிள்ளை பார்க்க போகுது, அதுக்கு ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, 2வது பையன் பிறப்பான்னு சொல்லி இவங்கெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. இந்த பொண்ணு பயங்கர ஷூடான பொண்ணு. அந்த டாக்டர் ஸ்கேன் பார்க்கும்போது இவன் பையன் கேட்குறான், டாக்டர் தம்பி நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டு போடுறான். அவர் இவ்வளோ மாதிரி எத்தனை பிள்ளைகளை பார்த்துருப்பாரு. ஆமாம் பாப்பா தம்பி நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவளுக்கு ஒரே சந்தோஷம். எல்லாத்தையும் சொல்லிட்டா, இந்த தடவை எனக்கு பையன் தான் பிறக்க போகிறான், ஆனாலும் தீர்க்கதரிசி சொன்னால் தான் நாங்கள் உறுதிப்படுத்துவோம். தீர்க்கதரிசி பேரே வச்சுட்டார். என்ன பேர்? ஈசாக். பேரையும் கொடுத்துட்டார், ஈசாக்கு. உனக்கு பையன் பிறப்பான், ஈசாக்கு என்று பேருடையாக. பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. டெலிவரி ஆகுது. என் மகன் சொல்கிறான், எப்பா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா, இது தீர்க்கதரிசி கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உபாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனம், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினாலே சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். சரி, அவரை பற்றி சொன்னா நம்ம செய்திக்குள்ள போக முடியாது. இதுல இன்னொரு வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா எடுத்துக்கணும், 8வது அதிகாரம். அந்த தீர்க்கதரிசி எதன் அடிப்படையில் சொல்லணும் தெளிவாக சொல்லியிருக்காரு. 8வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதத்தையும் சாட்சியாகத்தமே கவனிக்க வேண்டும். வேதத்தையும் சாட்சியாகத்தமே கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்தில் வெடிச்சது. ஒரு தீர்க்கதரிசி சொல்றது, ஆனால் வசனத்தின்படி சொல்லணும். ஒரு முறை ஒரு அம்மா, நம்ம பிரேயர்ல இருந்த அம்மா அது சொல்லுது, ஒரு ஆலயத்துக்கு போச்சான். அந்த பாஸ்டர் ஒரு பெண் தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. இவங்கள மாதிரி நான் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்ததில்லை நான் சொல்லிட்டு பையன் சொல்றான், முதல் கணவனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, 2வது கணவனுக்கோட இவங்களுக்கு திருமணம் ஆக போகுது. அந்த 2வது கணவனை திருமணம் பண்ணிட்டு இந்த அம்மா ஃபாரின் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சில நாட்கள் தான் நம்மோட கூட இருப்பாங்க. நீங்கள் இந்த அம்மாட்ட தலையில் கையை வச்சு அவங்க சொல்கிற தீர்க்கதரிசனத்தை கேளுங்க, அவங்க உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புட்டு புட்டா சொல்லுவாங்க. இந்த அம்மா என்கிட்ட வந்து சொல்லிச்சு. அவங்களாம் அப்படியே பார்த்தோம் மச்சினே, இந்த பெண் கல்யாணம் கட்டிட்டு டைவர்ஸ் பண்ணிச்சு, அதே வேதத்தில் எப்படி கிடையாது, அவள் கூட இணைந்து தான் வாழணும். இப்போ வசனத்தின்படி அந்த அம்மா வாழலை, நீங்கள் எப்படி அந்த அம்மா அம்மா இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஒருத்தங்க வேதத்தை சாட்சியாக கவனிக்க வேண்டும். வார்த்தையின்படி சொல்லாவிட்டால், வார்த்தையின்படி சொல்றவங்க தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ரட்சிப்புங்கிறதுக்கு அர்த்தம் விடுதலை. சரி, இப்போ நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்லியிருக்கேன். இவர் வாழ்ந்த காலத்தை நான் சொல்றேன், வேணுங்கிற எழுதிக்கலாம். கிமு 740 680 வரை 20 வருஷங்கள் தீர்க்கதரிசியாக வாழ்ந்தார். கிமு 740 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம் வந்துருச்சு. சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ராஜா சவுல், சவுலுக்கு அப்புறம் தாவீது, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், சாலமோனுக்கு அப்புறம் தேசம் 2ஆ பிரிக்கப்பட்டுச்சு. வடக்கே இஸ்ரவேல், தெற்கே யூதா. வடக்கு 10 கோத்திரம், தெற்கு 2 கோத்திரம். இவர் வாழ்ந்த நாட்கள்ல வடக்கு இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனா கிமு 722 வடக்குள்ள இஸ்ரவேல் தேசம் ஆசிரியருடைய கையில விழுந்துச்சு. அங்க வாழ்ந்த ராஜாக்கள் மேக்சிமம் மோசமானவர்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்லுவாரு கேட்க மாட்டாங்க. கடைசியில் வித்துருவார். யார்கிட்ட வித்துட்டார்னா ஆசிரியர் கையில வித்துட்டார். அதனால இவர் என்ன செஞ்சாரு, அந்த நார்த்ல இருந்து சவுத், வடக்கு இருந்து தெற்கு யூதாக்கு வந்துட்டார். வந்து இங்க இருந்து அவர் தீர்க்கதரிசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். சரி, இப்ப இவர் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் வாழ்ந்த ராஜாக்களை குறித்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டடி பார்த்தோம். அப்பதான் அந்த ராஜாக்கள் எப்படி இருந்தாங்க, தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம எங்கேருந்து போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இஸ்ரேலுடைய சரித்திரத்தை கொஞ்சம் வாசிக்கணும். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிட் பை பிட் பார்க்க போகிறோம். எதுக்காக பார்க்க போகிறோம்னா, அந்த ராஜாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் முதல் வசனத்தில் ஒரு ராஜாவை நம்ம பார்க்கணும். இந்த இஸ்ரேல் ராஜா பேர் எரேபியாம். இந்த எரேபியாம் ராஜாவாராம். இவன் செம்மையானதை செய்கிறான். இப்படி வாழ்ந்த ராஜாக்கள் கர்த்தர் இந்த ராஜா வாதித்தனாலே அவன் தன் மரண நாள் குஷ்டரோகியா இருந்து தனித்து வாசம் பண்ணி அவன் மறிக்கிறான். அப்ப ஒரு ராஜா என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யும் சொல்றேங்க. இஸ்ரேல் ராஜா இவன் 16 வயதுல ராஜாவாகி 52 வருஷம் செய்யறாரு. ஆனா தீர்க்கதரிசனம் 12வது வசனம் பாருங்க, உன் குமாரர் 4ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேல் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை யெகோவோட முடியுது. பார்த்தீங்களா, சொன்னது நடக்குது. இது நிறைவேறின நாள் தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. 5வது அதிகாரம் 37வது வசனத்தை நான் உங்களுக்கு பார்க்கிறேன். அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேச்சினையும் ரெமலியாவும் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பினார். எது முடிஞ்சிச்சு? இஸ்ரேல். இப்ப எங்க அனுப்புகிறார், அனுப்ப தொடங்குகிறார். நம்முடைய ஆண்டவர் இவங்களை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுவார். ஆயுதம் தானேங்க, வெப்பன். அந்த வெப்பன் இது இவர் கையில் வச்சிருப்பார். இவர் செய்கிற காரியத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் பயங்கர ஆச்சரியமா இருக்கும். இந்த ராஜாக்களை எப்படி யூஸ் பண்றாருங்கிறத சகரியால அழகா பார்க்கலாம். சகரியா முதலாவது அதிகாரம் 18. உங்களுக்கு சகரியா குறித்து டீட்டெயிலாக கிளாஸ் எடுத்திருக்கேன். இருந்தாலும் ஒரு ராஜாவை தன்னுடைய ஆயுதமாக ஆண்டவர் யூஸ் பண்றார். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அப்பொழுது என்ன இருக்கட்டும், இவைகள் யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். அப்ப அவர் தேசத்தை அவர் கரெக்ட் பண்றாரு. கரெக்ட் பண்றதுக்கு ராஜாக்களை கொண்டு போகிறார். பின்பு இந்த 4 தொழிலாளர்கள் இவர்கள் எதுக்கு வரலன்னா, ஒருவன் தன் தலையை ஏறெடுத்து கூடாதற்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவர்கள் பயமுறுத்துவதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்கவும் தங்கள் கொம்புகளை எடுத்த ஜாதிகள். ஆண்டவர் ஒரு தேசத்தை எழுப்புகிறார். அதுபோல இங்க எதை எழுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கணும் 2 ராஜாக்கள்ல உங்களுக்கு நான் பேக்ரவுண்ட சொல்லிட்டு இருக்கிறேன். திரும்ப சொல்றேன், எசாயா தீர்க்கதரிசனம் சொல்ற காலத்துல யாருடைய ஆட்சிகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுலுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு, தாவீதுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு, 3வதாக சாலமோனுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு. இந்த 3 ராஜாக்கள் முடிச்சுட்டு சாலமோன் காலத்துல தான் இது 2ஆ பிரிக்கப்படுது. அந்த காலத்துல தான் அவர் தீர்க்கதரிசனத்தை சொல்லிட்டு வர்றார். சரி, இந்த ராஜாக்களுடைய எப்படி மோசமா இருக்கிறாங்க, எப்படி ஆளுகிறான்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். 16வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம், சரி 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரேல் ராஜாக்கள் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரேல் புத்திரர்களுக்கு முன்பாக துரைத்தன அருவருப்பின்படியே தன் குமாரனை முதலாக தீ கடக்க பண்ணினான். அவருக்கு பிடிக்காத காரியம் பிள்ளைகளை தீ கடக்க செய்வது. அது புறஜாதிகளின் வழக்கம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீங்கிறது ஒரு அளவுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு பவர் இருக்கு. அந்த தீ அவங்க கடவுளாக நம்புறாங்க. அப்ப அந்த கடவுளுக்கு தங்களுடைய பிள்ளைய பலியாக கொடுக்கிறார்கள். ஆண்டவர் அருவருக்கிற காரியத்துல இது முதல்ல. அடுத்து பாருங்க, மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரத்திலும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள்.
அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் ராஜா பொக்கிஷத்தை எல்லாத்தையும் எடுத்து ஆசிரியர் ராஜா காணிக்க அனுப்புகிறான். ஆண்டவருடைய வல்லமையை அவங்க மறந்துடுறாங்க. எப்படியெல்லாம் அவர் யுத்தத்தை பண்ணி இந்த தேசத்தை கொண்டு வந்தாரு, இவங்க பாலும் தேன் ஒரு தேசத்துக்குள்ள வந்துட்டாங்கிற அவங்க மறந்துடுறாங்க, அனுப்புகிறாங்க. 14வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவன் தனக்கு வசதியாக மாற்றிக்கிறான். அதுங்க வேதத்தில் எப்படி இருக்கோ அப்படி வாழ்றது தான் பைபிளை கொடுத்துருக்கு. தங்கள் வசதிப்படி அவங்க மாற்றிக்கிறாங்க. 15வது வசனத்தை பாருங்க. பாருங்க, 17வது அதிகாரம் 31வது வசனம். தங்கள் பிள்ளைகளை அக்னியிலே தகித்து வந்தார்கள். இந்த அக்னியிலே தகிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கை இருக்குங்க. இந்த கை கீழே தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ரெட் கலரில் இருக்கும். மேலே ஒரு கை இருக்கும். இந்த கை திறந்து வச்சுக்கிட்டு அவங்க முதல் குழந்தை அதுக்குள்ளே போட்டு அப்படி முடியும். ஒரு செகண்டில் அந்த குழந்தை அப்படி கருகிடும். இது அவங்களுடைய கடவுளுக்கு, அதாவது புறஜாதியுடைய கடவுளுடைய வழக்கத்தை எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. 32வது பாருங்க. ஆராதனை செய்திக்கு ஈனமானவர்களே ஆசாரியர், ஈனமானவர்களே ஆசாரியர் அப்படின்னு. ஈனமானவர்கள் அப்படின்னா இந்த ஆசாரியர் ஊழியத்திற்கு அழைப்பு இருக்கும். அழைப்பு இருந்தால் தான் ஊழியத்தை செய்ய முடியும். சின்ன பையனாக இருக்கும், சின்ன அந்த மெடிக்கல் இருக்கும்போது ஒரு தடவை பாஸ்டர் ஒருத்தர் செய்தி கொடுக்குறாரு. ஒரு அம்மா மூத்த பையன் நல்லா பிரில்லியன்ட் பையனா, அவனை டாக்டர் ஆகிட்டாங்க. 2வது பையன் கொஞ்சம் மக்கு, அதில் இன்ஜினியர் ஆகிட்டான். 3வது பையன் படிக்கவே மாட்டான், சொல் பேச்சே கேட்க மாட்டான். அவனை நான் பாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான். அந்த பாஸ்டர் சொல்லி சிரிக்கிறார். த பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கணும். ஆனால் இந்த ஈனமானவர்களை அப்படியே கர்த்தருக்கு பயந்து தங்கள் விட்டு வந்த ஜாதிகளை மறுபடி தங்கள் செயலை செய்து தந்தார்கள். இப்படி இருந்ததுனால ஆண்டவர்களுக்கு கோபம் வந்து இவர்களுக்கு ஒரு எதிரியை அனுப்புகிறார். அவங்க தூக்கிறாங்க. ரைட். 17வது அதிகாரம் 24வது வசனம் தொடர்கிறார். பதினேழு 24. இப்போ ஒரு மிக்சிங்கை நம்ம பார்க்க போகிறோம். மிக்சர் பார்த்துக்கீங்க. அந்த மிக்சரில் எத்தனையோ ஐட்டங்கள் இருக்கிறதால மிக்ஸ் ஆகி இருக்கிறக்கும். ஆனால் அது ஓமபுரி அப்படின்னு வச்சுருப்பாங்க. அது ஓமபுரினா அது மட்டும்தான் இருக்கும். இந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு ஸ்டேஜில் யார் மட்டும் இருந்தாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் மட்டும் இருந்தாங்க. இந்த 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் மாத்திரம் இருந்துச்சு. ஆனால் அந்த 10 கோத்திரம் மாத்திரம் இருந்த ஸ்டேஜில் எதிரிகள் வந்து ஒரு மிக்சிங் போடுறாங்க. அந்த மிக்சிங் உங்களுக்கு காட்டுறேன். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 24. ஆசிரிய ராஜா பாபிலோனிலும் குத்சா, ஆபா, அமாத், செப்னாயும் இருந்த மனுஷர்களை வரப்பண்ணி அவங்க தேசத்தில், இப்போ உங்களுக்கு புரியுதா சொல்லுங்க, சவுத் இருக்குது. சவுத்துன்றது உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு, கேரளா, இந்த 2 வச்சுக்கோங்க. இங்கே இல்லை தமிழ்நாடு மட்டும் வச்சுக்கோங்க. தமிழ் பேசுகிற மக்கள் மட்டும் இருப்பாங்க. இந்த ராஜா என்ன பண்ணுறான்னா, சர்தார்ஜி ஒரு 100 குடும்பத்தை உள்ளதை கொண்டு வந்துடுறான். இப்படி எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ எல்லாரையும் கொண்டு தமிழ்நாட்டில் விட்டு இவங்களை மிக்ஸ் பண்ணிடுறான். இப்போ அந்த பக்கத்தில் இவங்க பேசுகிறது அவங்க பழகிக்கிடுவாங்க. இப்படியே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுறாங்க. அதுதான் அங்கே நடக்குது. அவர்களை இஸ்ரேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியா, இஸ்ரேல் புத்திரருக்கு பதிலாக அங்கே இஸ்ரேல் மக்கள் தான் இருக்கணும், மிக்சிங் போட்டாங்க. அதான் சமாரியா. அவர்கள் யூதரில் வந்து பியூர் யூதரில் அங்கே இருக்க மாட்டாங்க.
இவர்கள் சமாரியாவை சொந்த கட்டி கட்டி அதை பட்டினி குடினார்கள். அங்கே குடியேறினாலே கர்த்தருக்கு பயப்படாதினாலே கர்த்தர் அவர்களுக்கு சிங்கத்தை அனுப்பினார். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் அவங்க விட்டு போயிடுச்சு. இதெல்லாமே ஏசாயா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்தவர்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கொன்றப்படு. அப்ப 26, அப்பொழுது ஜனங்கள் ஆசிரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கிருந்து அனுப்பின சமாரியா பட்டணத்தில் குடியிருந்த ஜாதிகள் தேசத்து தேவனிகரியானாலே சிங்கத்தை அனுப்பினாரு, எங்களை கொன்று போட்டுச்சுன்னு சொன்னேன். அதற்கு ராஜா, என்ன அறிவானவன் பாருங்க, பிரில்லியன்ட் ராஜாங்க. அதற்கு ராஜா, நீங்கள் அங்கிருந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் ஒருவனை அழைத்து கொண்டு போங்கள், அவன் குடியேறும்படி அவர்கள் தேசத்திலே காரியத்திலே போதிக்க. ஒரு ஆசாரியனுக்கு ஆண்டோடைய காரியத்தை போதிக்கிறான். அப்படியே அவர்கள் சமரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்க வேண்டியது போதித்தான். இன்னைக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கம்ப்ளீட்டா போயிடுச்சுங்க. தூத்துக்குடியில் ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. அது என்ன எலெக்ஷனா, ஒரு டயசிஸில் ஒரு டாப் போஸ்ட். அந்த போஸ்டில் நிற்கிறவர்கள் பாஸ்டர் ஒய்ஃப், இவங்க 2 பேருக்கும் பணம் கொடுக்கணும். உங்க பணம் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து இவங்க ஓட்டு போடுவாங்க. இப்போ நான் பார்த்தேன், பாஸ்டரும் பாஸ்டர் ஒய்ஃபும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் யாருக்கு ஓட்டு போடணுமோ அதுக்கு போடணும். ஆனால் இவங்க யாருக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க, யார் எங்களுக்கு அதிகமாக பணம் கொடுப்பார்களோ. இது ஏன் வந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது. பண ஆசைங்கிறது வந்துருச்சு. சரி, 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1 வசனத்தில் ஒரு நல்ல ஒரு ராஜாவை நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 18:1. எசேக்கியா ராஜாவானார். பெஸ்ட் ராஜா. அவன் தன் தகப்பனாகிய தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தான். 5வது சொல்றாங்க, இதுதான் அவருக்கு கொடுத்திருக்க ஒரு மகுடம், கிரீடம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த ராஜாக்கள் யாருமே அப்படி இல்லை. அந்த அளவுக்கு இருந்தார். மோசே சொன்னா அப்படியே கைவிடுவேன், எங்க போனாலும் அனுகூலமா மாறும். அவன் அசிரியன் ராஜாவை சேவிக்காமல் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். எல்லாம் ஆண்டவர் உயர்த்தி 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 கொண்டு வந்துட்டே இருக்கார். இப்படி உயர்த்தி கொண்டு வரும்போது இந்த ராஜாட்ட என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு ஸ்டெப் உங்களுக்கு காட்டுங்க. இருபத்தி 1வது அதிகாரம் மனோசையை பார்க்கிறோம். 22வது அதிகாரத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பைபிள் காண போச்சு. 8வது, அப்பொழுது பிரதான ஆசாரியனை இல்கியா சம்பரான் சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி பைபிளை காண போச்சு. ஒரு தடவை நான் ஒரு வீட்டுக்கு விசிட்டு போனேன். அவங்க வந்து பெந்தேகோஸ்தே மக்கள். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டது பயங்கர பவர் அக்கறையாக இருப்பேன். எல்லாம் கொஞ்சம் இந்த பவர் போயிடுச்சு. அவள் போனோட அவங்க வீட்டில் கேட்டேன். ஏன்னா ஒரு வசனத்துக்கு விளக்கத்தை எனக்கு அறிஞ்சிருச்சு. அவங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்கள் பைபிளை கொண்டாங்க அப்படின்னு. இங்கே தேடுறாங்க, அங்கே தேடுறாங்க, அங்கே தேடுறாங்க, இங்கே தேடுறாங்க. கடைசியில் ஒரு கபோர்டு மேலே இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சி டாப் 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 தட்டி வாசிங்க டாக்டர். அப்போ அது பத்திரமா மேலே தூக்கி வச்சுட்டாங்க. ஆனால் அதுபோல் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க புஸ்தகத்தை, வேதத்தை. அதை அடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது கண்டடிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வார்த்தைகளை நீங்கள் போய் எனக்காக 13 வசனத்தை வாசிக்கிறேன். யூதாவுக்கு இது வேதத்தை அவங்க கையில் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. நம்ம பார்க்குறோம். ரைட். 24வது அதிகாரம் 1 வசனத்தில் இந்த தேசம் முடிவுக்கு வருது. ஸ்டார்டிங் காமிச்சேன், முடிய போகுது.
2 ராஜாக்கள் 24வது அதிகாரத்தில் அந்நாட்களில் பாபிலோன் ராஜா ஆகிய நேபுகாத் நேச்சர் வரான். யோகி ஆகிய 3 இருக்கான் பாருங்க. 2வது வசனம், அப்பொழுது கர்த்தர் கல்தேயர் தண்டு, யுத்தத்துக்கு யாரெல்லாம் கொண்டாடுறாங்க? கல்தேயர், சீரியர் தண்டு, மோபர் தண்டு, அம்மன் தண்டுகளை அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசி தம்முடைய ஊழியக்காரனபடி யூதாவை அழிக்கும்படி வரவிட்டார். யூதா தீர்க்கதரிசி சொன்னதை அன்ற செய்ய வைக்கிறார். இதெல்லாமே ஏசாயா காலத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். 25வது அதிகாரத்தில் இஸ்ரேல் தேசம் சாப்டர் ஓவர். பாருங்க, 25 அன்று கல்தேயன் ராணுவத்தவர் ராஜ்யத்தை பின்தொடர்ந்தார்கள். எரிகோ சமையல் ரொம்ப பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் மனைவிட்டு செதறி போச்சு. பாபிலோனுக்கு அவனை கொண்டாடுறாங்க. சித்தேக்கவர் கண்களை குருடாக்குறாங்க. வெண்கல விலங்கு போட்டுட்டு கொண்டு போயிறாங்க. கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் எல்லாத்தையும் அவங்க அழிச்சிடறாங்க. இதெல்லாமே யார் பார்க்குறா? ஏசாயா பார்க்குறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டை நான் காமிச்சிட்டேன். அவர் காலத்தில் இவருக்கு முன்னாடி, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி, இப்போ நம்ம ஆர்டரில் வாசிக்கும் போது நமக்கு குழப்பம் வரும். ஏசாயாக்கு அப்புறம் இந்த சின்ன தீர்க்கதரிசிலாம் குட்டி தீர்க்கதரிசிலாம் வருவாங்க. ஆனால் குழப்பம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற ரிஸ்க்கு தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஆர்டரில் தான் தீர்க்கதரிசி வராங்க. ஃபர்ஸ்ட் எலியா வந்தார், 2வது எலிசா, 3வது ஒபேத், 4வது யோவேல், 5வது யோனா, அடுத்து ஆமோஸ். உடைய ஊழியம் முடியுது. ஆமோஸுடைய ஊழியம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏசாயாவுடைய ஆளை. இந்த ஆர்டர் நீங்கள் பைபிளில் இருக்கிற ஆர்டர் அப்படி இருக்காது. பைபிளில் பெரிய தீர்க்கதரிசியில் வச்சுக்கிட்டு அப்புறம் சின்ன தேசத்தில் இருக்கும், ஓசையில் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஆர்டர் படி இருந்தானா உங்களுக்கு ஏசாயா எந்த காலத்தில் வந்தாலும் உங்களுக்கு புரியாது. திரும்ப சொல்கிறேன், எலியா, எலிசா, ஒபேத், யோவேல், யோனா, ஆமோஸ் ஊழியம் முடிஞ்ச பிறகு வருது. இப்போ இவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு 700 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏசாயா ஊழியத்தை ஆரம்பிக்கிறார், 700 வருஷம் முடிஞ்சிருச்சு. முதல் 400 வருஷங்கள் இஸ்ரேல் தேசத்தை, இஸ்ரேல் கிடையாது, இந்த கானான் தேசத்தை ஆளுகை செய்து நியாயாதிபதிகள் அவங்க தான் ஆளுகை செய்தார்கள். அவங்க காலத்தில் ஆளுகை செய்து அவங்க ஏறக்குறைய 120 வருடங்கள் 3 ராஜாக்கள் முடிச்சிட்டாங்க. இந்த 3 ராஜாக்கள் சாலோமன் வாழ்ந்த காலம் வர ஃபுல் சமாதானம் இருந்துச்சு. எந்த ஒரு யுத்தமும் வந்ததில்லை. அதனால தான் சாலோமனை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இந்த சமாதானத்தின் காலத்தில் காட்டுவாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் சமாதானம் இருந்துச்சு. அதுபோல் சாலோமன் வாழ்ந்த காலத்தில் சமாதானம் இருந்துச்சு. ஆனால் முதல் யுத்தம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா கிமு 917. பார்த்தா சாலோமனுடைய காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ரெகாபயாம் காலம் வரும்போது அந்த யுத்தம் ஆரம்பிக்குது. ஏசாயா வாழ்ந்த நாட்களில் நார்த், அதாவது 10 கோத்திரத்தில் 18 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். இந்த 18 ராஜாக்களில் மோஸ்ட்லி மோசமானவங்க, நல்ல ராஜாக்கள்லாம் பார்க்கவே முடியாது. அதனால தான் அதை அப்படியே சிதறிச்சிட்டார் ஆண்டவர். அதாவது சவுத் யூதா, தெற்கு தேசம், இதில் நல்ல ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். இப்போ இதை சுற்றி ஒரு 3 வல்லரசு அப்படியே காத்துக்கிட்டே இருக்குது. இந்த 3 வல்லரசு பேர் சொன்னேன். எகிப்து, அசிரியன், பாபிலோன். 3ஐயும் ஆண்டவர் எழுப்பி கொடுக்குறாரு. இந்த எகிப்துங்கிறது ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஆண்டவர் பவர் கொடுத்து பவர் கொண்டாடுறாரு. அசிரியன், பாபிலோன், இந்த 3 ராஜாக்களும் மேக்சிமம் பவரோட என்ன செய்கிறாங்க, மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, நம்ம பார்த்ததை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி உடைய பெயருடைய அர்த்தம் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புங்கிறது என்னன்றதை நம்ம நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருமையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. உடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் ஏசாவுடைய அறிமுகத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. அதை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வசனமாக தியானிக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசுவே நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.